சந்தியா ராகம் நவம்பர் 14 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த குடுகுடுப்புக்காரர் சொன்னதையும் தனாவை வீட்டில் காணாததையும் நினச்சி ஜானகி ரொம்பவே வருத்தப்பட்டு சாமி கும்பிட்றாங்க. ஜானகி மாயாவுக்கு கால் பண்ணி தனாவை வீட்டில் காணலன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க பெரியம்மா, சரி நீங்கள் பயப்படாதீங்க, நான் அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சிவராமன் தனாவை வெளியே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு. இதை கவனிச்சு சீனு என்னாச்சு மாமான்னு விசாரிக்க, தனாவை வீட்டில் காணலைங்கிற விஷயத்த சொல்கிறாரு. சரி நானும் தேடி பார்க்குறேன் மாமான்னு சீனும் ஒரு பக்கம் தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே தனாவை காணுமேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே லிங்கம் வர்றாரு. தனாவை வீட்டில் காணோன்னு பார்வதி எனக்கு ஃபோன் போட்டு சொன்னா, எனக்கு என்னவோ அந்த கதிர் தான் கடத்திருப்பான்னு தோணுதுன்னு சீனுவை தூண்டி விடுறாரு. சீனுவும் சிவராமனும் பாட்டி வீட்டில் தான் கதிர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து கதிரை போட்டு அடிக்கிறாங்க. நேற்று ராத்திரியில இருந்தே இவனும் மாயாவும் ஏன் கூட தான் இருக்கிறாங்க, இவன் அந்த பொண்ணை கடத்தலன்னு பாட்டி சொல்ல, இங்கே பாரு பாட்டி, நீ சொல்றத நம்பி நாங்கள் இங்கேருந்து போகிறோம், ஆனால் இவன் தான் கடத்திருக்கான்னு தெரிஞ்சுது, இவனை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாயாவும் கதிரும் தனாவை தேடி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க. இங்கே தேடுறதை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போய் தேடி பாருங்க, அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க போறான்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. நீ சொல்றதுனால நாங்க இங்க இருந்து கிளம்பல, நாங்க இப்ப தனாவை தேடி போறோம், ஆனா நீ தான் கடத்தி வச்சிருக்கன்னு தெரிஞ்சது, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாயா போறாங்க. புவனேஸ்வரி ரூம்குள்ள வந்து மறைஞ்சிருந்த தனாவை வெளியே வர சொல்றாங்க. இங்க பாரு தனா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுதேன்னு தனா சொல்றாங்க. இவன் தாலி கட்டிட்டான்னு சொல்லி நீ இவன் கூட சேர்ந்து வாழவா போற, இல்ல தானே, நீ கார்த்திக் கூட மட்டும்தான் சந்தோஷமா வாழுவ, உன்னுடைய ஆசை கனவு எல்லாமே அப்பதான் நிறைவேறும். இங்க பாரு தனா, நான் சொல்றத கேளு, கார்த்திக் தான் உனக்கு ஏத்தவன்னு சொல்லி தனாவுடைய மனசை மாத்த பார்க்க இந்த ப்ரோமோ முடியுது.